ஹாய் மக்களே, இன்றைக்கி காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு குட்டி குட்டியாக நறுக்குன இஞ்சி பூண்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிடுங்க. அதை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி அதை நம்ம கடாயில் சேர்த்துடணும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. அது நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வரணும். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி அதை அந்த வெங்காயத்தோடு சேர்த்து போட்டுருங்க. போட்டுட்டு அதையும் ஒரு பரட்டி விடுங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு, தேவையான அளவு போட்டுட்டு அதை நல்லா பரட்டி விடுங்க. அது எண்ணெயிலே வேகணும். அது நல்லா 3/4 பதம் வந்த பிறகு காளானை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருந்ததை நம்ம கடாயில் சேர்த்துக்கிறோம். அதை இந்த வெங்காயம் தக்காளியில் போட்டு கொஞ்சோண்டு மிளகாய் பொடி, இதெல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் அதை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு பரட்டி விடுங்க. அது நல்லா கிரேவி மாதிரி வரும். பிரண்டு வரும். நம்ம இதில் தண்ணியே சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சோண்டு மிளகுத்தூள் அதை தூவி விடுங்க. மல்லி இலை போட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டு இறக்குனீங்கன்னா காளான் கிரேவி தயார். காளானும் வெந்திருக்கும். இந்த கிரேவி எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் போன்ற எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.